Welcome student. Find acceleration of blocks and frictional force. ரெண்டு பிளாக் இருக்குது. இதோட பிளாக்கோட வெயிட் வந்து 10 kg, இந்த பிளாக்கோட வெயிட் வந்து 15 kg. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதுக்கு உள்ள சர்ஃபேஸ் 0.2, இந்த சர்ஃபேஸ்க்கு இந்த சைடு 0.4. ஸோ ரெண்டும் ரஃப் சர்ஃபேஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃப்ரிக்ஷனல்ஸ் இந்த சர்ஃபேஸ் 2 இதுக்கு கண்டுபிடிப்போம். ஸோ FL2 is equal to mu 2 into n. n1 வச்சுக்கோமே, n2 வச்சுக்கோம், n2. ஸோ இங்கே எவ்வளவு வெயிட் ஆக்ட் பண்ணுது? தட் இஸ் 10 + 15. 10 + 15 into g. இங்கே நார்மல் ரியாக்ஷன். ஸோ நார்மல் ரியாக்ஷன் 2 is equal to this m into g, that is 25 into g. So n2 is equal to 25 into 10 is equal to 250 Newton. Normal reaction. So FL2 எவ்வளோ வரும்? So FL2 is equal to mu 2 into 250 is equal to mu 2 into 250. Mu 2 is equal to 0.2. 2/10 வச்சுக்கலாம் into 250. இது கேன்சல் ஆகிடுது. ஸோ FL2, that is FL2 means the limiting friction, maximum friction between these two surfaces, that is maximum static friction between those surfaces is equal to 50 Newton. Now common acceleration பார்ப்போம். Acceleration common is equal to இந்த பக்கம் இங்கே net force common is F net divided by total mass. F net என்னாவது? F applied minus FL2. ஏன்னா இங்கே applied force, இங்கே frictional force இருக்கு FL2. So is equal to F applied is 90. This is equal to 50 divided by total mass 10 plus 25 divided by 25 is equal to 40 divided by 25. 8 40 5 25. So acceleration common is equal to 1.6 meter per second square. So acceleration common find out பண்ணிட்டோம். acceleration common இப்போ இந்த பிளாக்கும் டுகெதராக போகணும். ஸோ டுகெதராக போகணும்னா இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. and that force is given friction between those two surfaces. So the maximum that is limiting force of friction or maximum static force of friction should be greater than F or equal to F. First F எவ்வளோன்னு பார்ப்போம். So F is equal to small mass into acceleration common. Small mass into acceleration common. Small mass in 10 kg into acceleration common 1.6 meter per second. That is 1.16 Newton. F. So F நமக்கு தேவை எவ்வளவு? 16 Newton. Okay. This is FL2. F limiting friction the second surface is equal to 50 Newton. Right. Now F16 அப்போ F limiting in the first surface எவ்வளோ வரணும்? இதுதான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஒரு பேர் சர்ஃபேஸ், இது ஒரு பேர். இங்கே வந்து மியூ வந்து 0.4. ஸோ இங்கே வந்து ஆக்ஷன். ஸோ M என்ன? M into G. ஸோ இந்த பக்கம் AN1 வச்சுக்கோங்க. ஸோ M into G. ஸோ நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு M into G. ஸோ mu1 into N1 is equal to mu1 into N1 is equal to M into G. mu1 is equal to 0.4. 0.4 4/10 எடுத்துக்கலாம். into mass எவ்வளவு? டாப்பில் M is equal to 10 kg into G is equal to 10 is equal to 40 Newton. FL2 40 Newton இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ தேவை? 16 Newton தேவைப்படுது. பட் இங்கே FL1 40 Newton இருக்குது.
ஸோ 14 நியூட்டன் அவைலபிள் இருக்குது. ரெண்டும் காமன் ஆக்சலரேஷன் டுகெதர் மூவ் பண்ணுவோமா பண்ணாதா? ஏன்னா 16 நியூட்டன் தேவைப்படுதுன்னு இந்த வச்சுக்க 40 நியூட்டன் அது சொல்லுது. மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் அவைலபிள் இந்த சர்ஃபேஸில் வந்து 40 நியூட்டனு. எனக்கு 16 தான் வேணும், சரி 16 எடுத்துக்க, மிச்சம் பாக்கி இருக்குது 16 ரூபா தேவை, 40 ரூபா இருக்குது FL2. ஸோ நம்ம காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா போத் வில் மூவ் டுகெதர் வித் திஸ் ஆக்சலரேஷன். ஏன்னா திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், தட் இஸ் F should be at least equal to or F should be at least equal to FL. இருக்கு at least equal to or FL may be greater, limiting friction for surface 1. So FL1. Now what is frictional force? இந்த பிளாக்கில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது? 50 நியூட்டன். ஏன்னா இந்த பக்கம் ஃபோர்ஸ் இதை மட்டும்தான், இதுதான் இதுதான் ஃபோர்ஸு. நெட் ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன். 40 நியூட்டன், அந்த 40 நியூட்டன் நெட் ஃபோர்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ் பிளாக். என்டையர் பிளாக் சிஸ்டம் இஸ் திஸ் இஸ் த ஃபோர்ஸ். ஏன்னா இதுக்கு தரையோட கான்ட்ராக்ட் இல்லை. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் surface 1. சர்ஃபேஸ் 1 இல்லை, ஃபஸ்ட்டு 2க்கு பார்ப்போம். கீழேருந்து மேலே போகும், என்ன போக போத வெயிட் அதிகமாகுது. ஃபஸ்ட் சர்ஃபேஸ் 2 என்ன வருது? இஸ் ஈக்குவல் டு FL1. ஏன்னா இது 50 நியூட்டன் இருக்குது, இது 90 நியூட்டன் இருக்குது. ஸோ இதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன? திஸ் மைனஸ் திஸ், இந்த ஃபோர்ஸ் தான் மூவ் பண்ணுது. ஸோ இட் இஸ் டேக்கிங் த ஃபுல். இங்கே நான் 90 நியூட்டனோட போகிறேன், நான் அங்கே 50 நியூட்டன் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் இந்த பக்கம் மூவ் பண்ணுது. டோட்டல் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் FL1. இது FL1 இங்கே யூஸ் ஆகுது. ஸோ FL1 த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் FL1 தட் இஸ் FL2 தட் இஸ் ஃபார் த பிளாக் M ப்ளஸ் M இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 50 நியூட்டன். FL2 சிம்பிளாக போட்டுக்கவே ரொம்ப குழப்பிக்கிட்டு. இஸ் ஈக்குவல் டு 50 நியூட்டன். சர்ஃபேஸ் 2, சர்ஃபேஸ் 1. சர்ஃபேஸ் 1 என்ன? எனக்கு தேவை 16 நியூட்டன். உங்கள்கிட்ட இருக்கிறது எவ்வளவு? 40 நியூட்டன். நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங். நீ 16 கொடுத்தா போதும், நான் மூவ் பண்ணுவேன், கீழே உள்ள பிளாக்கோடு சேர்த்து மூவ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரிக்ஷன் 16 தான் கொடுக்கும். ஏன்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங். நீ இந்த பக்கம் 16 தேவைப்பட்டால் 16 எடுத்துக்கோ. ஸோ இட் வில் டேக் ஓன்லி 16 நியூட்டன். பாக்கி என்னாச்சுன்னு கேட்கக்கூடாது. 40 நியூட்டன் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அவைலபிள் ஹியர். பட் 16 நியூட்டன் இங்கே கிடைச்சாலே போது திஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் எஸ் ஏ சிங்கிள் பிளாக். ஸோ F2, இதை நம்ம வந்து F2ன்னு வச்சுக்கோங்க. F2. ஸோ FL1 இஸ் ஈக்குவல் டு FL1 இஸ் ஈக்குவல் டு FL1 எவ்வளோது? FL1 இஸ் ஈக்குவல் டு 40 Newton, but the frictional force is equal to 16 Newton. 16 Newton. 40 நியூட்டன் கிடையாது. ஏன்னா 16 நியூட்டன் நீ கொடு, ஐ வில் மூவ். மேக்ஸிமம் நான் என்கிட்ட 40 ரூபா இருக்குது, 16 ரூபா கொடு வச்சுக்க, 16 ரூபா. அத்தனை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் அதுக்கு தேவை. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ காமன் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக்ஸ் இது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேலே உள்ள சர்ஃபேஸுக்கு கீழே உள்ள சர்ஃபேஸுக்கு இது F2 is equal to 50 நியூட்டன், 16 நியூட்டன் அண்ட் 1.6 மீட்டர் per second square. இந்த ப்ராப்ளத்தில் ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் F below which the block will move together. ஸோ ரெண்டும் மூவ் பண்ணணுன்னா, ரெண்டும் சேர்ந்து மூவ் பண்ணணுன்னா ரெண்டும் காமன் ஆக்சலரேஷன் இருக்கணும், காமன் ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு இருக்கிற ஃபோர்ஸை, இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதோ இந்த பிளாக்கை மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். எவ்வளோ தேவையோ அட்லீஸ்ட் அதை கொடுத்தாகணும், அல்லது அதுக்கு அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ஃபோர்ஸ் F. ஸோ வி கால் இட் திஸ் ஃபோர்ஸஸ் F, frictional force required to move the body, and this is frictional force. என்ன பாடி இந்த பக்கம் போகும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும்.
frictional force. Okay. Now this is 10 kg, this is 15 kg. So first step என்ன பண்ணும், body as a system together move பண்ணுமா? Yes, இங்கே force இருக்குது, move பண்ணும். So first, so system is moving, it means acceleration இருக்குது. So acceleration common is equal to mass of this block. Acceleration is equal to applied force. Applied force தெரியாது. F divided by, and total mass எவ்வளோ வருது? 10 kg plus 15 kg. 10 plus 15 is equal to F by 25 meter per second square. Common acceleration நம்ம பார்த்துட்டோம். அப்போ limiting friction பார்ப்போம். What is limiting friction? Limiting friction is equal to mu into n. So mg இதோட மாஸ் mg இங்கே ஆக்ட் பண்ணுது, நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ is equal to mu into m into g. n is equal to mg. ஸோ ஏன்னா ஃப்ரிக்ஷன் இங்கே தான் நடக்குது, அதனால் நம்ம இதோட மாசை கண்டுபிடிக்கணும். இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, அப்போ தான் ஃப்ரிக்ஷன். இதனால தான் இது மூவ் ஆகுது, அந்த மூவ் ஆகிறதுல தான் ஃப்ரிக்ஷன் வருது. இதை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ நம்ம இதோட ஃப்ரிக்ஷன் தான் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எஃப் லிமிட்டிங் இஸ் ஈக்குவல் டு மியூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 0.25 into m. m is equal to 10 into g is equal to 10. So 0.25 is equal to 25 Newton. So F, limiting friction, maximum friction given by the surface in contact is equal to 25 Newton. So ரெண்டு பிளாக்கும் ஒன்றா மூவ் பண்ணணும், டுகெதர் மூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. This force is equal to mass, that is mass is in capital M னு வச்சுக்கோங்க, கீழே உள்ள mass, capital mass into acceleration. This force is equal to mass into acceleration. Okay, so mass into acceleration எவ்வளோ வரணும்? So F, to move together, இது மூவ் டுகெதர் பண்ணணும். தட் இஸ் காமன். ஆக்சலரேஷன் மூவ் பண்ணணும்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன இருக்கணும்? திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஷுட் பி அட்லீஸ்ட் ஈக்குவல் டு எஃப். இது இந்த எஃப் தேவைப்படுது, அதை இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஆர் எஃப்எல் கேன் பி மோர் தென் எஃப், ஆர் வி கேன் ரைட் எஃப்எல் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எஃப், ஆர் வி கேன் ரைட் எஃப் லெஸ் தென் ஈக்குவல் டு எஃப்எல். ஏன் நம்ம இப்படி திருப்பி எழுதிக்கிறோன்னா எஃப் தான் நமக்கு இங்கே இருக்குது, எஃப் தானே தேவைப்படுது நமக்கு. ஸோ எஃப் எவ்வளோ வருது? எஃப் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எஃப் ரிக்வயர்ட்? எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எம் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் எவ்வளோது? எஃப் பை 25. மாஸ், கேபிட்டல் மாஸ் எவ்வளோது? மாஸ் 15 இன்ட்டு 5 by 15 இன்ட்டு எஃப் பை 25, or F is equal to 3F divided by 5, or we can see F 3F. Minimum condition என்ன இருக்கணும்? Minimum condition frictional force should be equal to the force required to move this block. Maximum எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் FL, limiting friction. இது எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொடு. எனக்கு இப்போ 100 ரூபா கேட்குறான்னா நீ 100 ரூபா மட்டும் கொடு. நீ 200 கொடுத்த சந்தோஷம், 500 கொடுத்த சந்தோஷம், 10 லட்ச ரூபா கொடுத்த சந்தோஷம், பட் எனக்கு அட்லீஸ்ட் 100 ரூபா கொடு. ஸோ மினிமம் 100 ரூபா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ எடுத்துக்கோ, மினிமம் 100 ரூபா. ஸோ மினிமம் எவ்வளோ இருக்குது? இட் ஷுட் பி அட்லீஸ்ட் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, 3F by 5 ஷுட் பி ஈக்குவல் டு. ஸோ அவன் அதான் கேட்டிருக்கேன், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் பிலோ விச், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் பிலோ விச் த ஃப்ரிக்ஷன் starts moving. In that condition என்ன வரும்? maximum value of friction is equal to F is equal to FL 3 into 3 by 5 F is equal to less than, greater than, is equal to, in the equation F is equal to FL. FL எவ்வளோ வருது? FL is equal to 25 Newton, or F is equal to 125 by less than equal to 4. So 125 by 5 எவ்வளோது நீங்களே calculate பண்ணிங்க. The minimum force, the maximum force required
ஸோ ஃபைண்ட் இஸ் ஈக்குவல் டு 125.3 நியூட்டன். ஸோ இதுதான் மினிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கணும். அதுக்கு மேலே ஃபோர்ஸ் அதிகமாக லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனும் அதிகமாகும். ஃபோர்ஸ் அதிகமாக இது இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இதுவும் நமக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் below which the blocks moves together is F max is equal to less than equal to 125 divided by 3 Newton.